இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். கதைன்னா காதல் இதை பற்றி தான் இன்றைக்கி கதை சொல்ல போகிறேன். இது கதை மட்டுமில்லை, இடையிடையே பாடல்களும் இடம்பெறும். இந்த கதைக்கு தகுந்த மாதிரியான பாடல்கள். காதல் என்பது எல்லோருக்கும் ஒரு வயதில் உருவாகும் ஒரு விதமான நோய். 16 வயதான பருவத்தில் எல்லோர்க்கும் படர்கின்ற காதல் அதிசயம். இந்த காதல் கதை எப்படின்னா, ஒரு காதல் தொடக்கம் முதல் இறுதி வரை எப்படி பயணம் செய்து அதை பற்றி தான் இருக்க போகுது. ஒரு பையன் காலேஜுக்கு போகும்போது டெய்லி ஒரு பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறான். அதே பஸ் ஸ்டாப்பில் வேறொரு காலேஜ் பொண்ணும் பஸ் ஏற வரா. அந்த பொண்ணு கொஞ்சம் அழகாக இருக்கிறா. அந்த பொண்ணோட அழகை பார்த்து அந்த பையனுக்கு அவன் மேலே காதல் வந்துடுது. அந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் அவன் மனசில், உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, பார்த்து அவனே அவன் மறந்துடுறான். எப்படி அதை அவகிட்ட பேசணும், அவளோட பேரை கேட்கணும், அவளோட நம்பர் வாங்கணும்னு ரொம்ப தீவிரமாயிட்டான். ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த பையன் நம்மளை தான் பார்க்குறான்னு தெரியும். ஆனாலும் அவள் அதை கண்டுக்காமல் போயிட்டே இருக்கா. ஏன்னா அவள் மனசில் அந்த காதல் ஆசையே இல்லை. இப்படியே சில நாட்கள் தாண்டி போயிடுச்சு. பையனும் அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட, மச்சான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்டான்னு சொல்கிறான். நண்பன் கேட்குறான், பொண்ணு எப்படிறா இருப்பா, அழகாக இருப்பாளா? ஒரு நாள் அதுக்கு அவன் சொல்கிறான், அழகோ அழகு அவள் கண்ணழகு, அவள் போல் இல்லை ஒரு பேரழகு. அதை கேட்டுட்டு அவன் ஃப்ரெண்டு அவளோட நினப்பில் எங்களெல்லாம் மறந்துடாதன்னு சொல்லிட்டு, வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதலு அப்படி சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். ஆனால் அந்த பொண்ணு அவளோட காலேஜ் ஃப்ரெண்டுக்கிட்ட, என்னொரு பையன் பஸ் ஸ்டாப்பில் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கான்னு முதலாக சொல்கிறான். அதுக்கு அவளோட ஃப்ரெண்டு சொல்கிறா, ஆம்பளைங்க காதலைத்தான் நம்பி விடாதே அப்படி சொல்லிட்டு அவளோட காதல் சோக கதையை இவ சொல்கிறான். அதை கேட்டு அந்த பொண்ணு, என்னோட மனசில் காதலுங்கிற ஒன்று வரவே வராதுன்னு சொல்லி தோழிக்கிட்ட சபதம் செய்கிறான். ஆனால் அந்த பையன் அவளை பார்க்குறதுல ஒரு இஞ்சி கூட பின்வாங்கலை. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தாயிருப்பே அப்படி ரொம்ப தீவிரமாக இருக்கிறான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் ஒரு நாய் குட்டி போட்டிருந்துச்சு. அதை கவனிக்காமல் அந்த பொண்ணு அதோட பக்கத்தில் நடந்து வந்துருச்சு. பொண்ணை பார்த்ததும் அந்த நாய் தன்னோட குட்டியை தான் தூக்க வந்திருக்கான்னு நினச்சி அவளை அந்த நாய் துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. அவளும் பயத்தில் கத்திக்கிட்டு ஓடுறா. பார்த்துக்கிட்டு அந்த பையன் சும்மா இருப்பானா? ஏ சிங்கம் போலே பறந்து வரான் எங்க பேராண்டி. அந்த இடத்துல அந்த பையன் ஹீரோ ஆயிடுறான். தன்னோட உயிரை பணையம் வச்சு அந்த நாய்கிட்ட இருந்த அந்த பொண்ணை காப்பாற்றுறான். அந்த இடத்துல வச்சு அந்த பொண்ணு அவங்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். இவன் அந்த நாய்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறான். ஏன்னா இவனுக்கு அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்த அந்த நாய் தானே. அப்படி 2 பேரும் சின்ன ஒரு சிரிப்போடு அந்த இடத்த விட்டு பிரிகிறாங்க. காலேஜுக்கு போன அந்த பொண்ணுக்கு மொத்தமும் இவனோட ஞாபகம்தான். அப்போ தான் அந்த பொண்ணு, உன்னை நினைத்து நான் என்னை மறப்பது அதில் தான் அன்பே, காதல் அப்படி அவனோட நினைப்பில் தன்னையே மறந்துடுறா. கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட மனசுக்குள்ளே அந்த காதல் நோய் தாக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவளே அவள் மனசுக்குள்ளே நினைக்கிறா, விழாமலே இருக்க முடியுமா, விழுந்து விட்டேன் காதல் வலையிலே. அப்புறம் 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. மனசுக்குள்ளே காதலை பூட்டி வச்சுக்கிட்டு, பையன் எதிர்பார்க்குறான் பொண்ணு சொல்லுவான்னு, பொண்ணு எதிர்பார்க்குறா பையன் சொல்லுவான்னு. அப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போகுது. 2 பேருக்கும் காதலை சொல்ல சரியான நேரம் கிடைக்கல. அதனால 2 பேரும் என் காதல் சொல்ல நேரமில்லை அப்படியே இருக்கும்போது ஒரு வழியா பையன் பொண்ணுக்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணுக்கு மனசில், ஒரு வார்த்தை கேட்க 1 வருஷம் காத்திருந்தேன், ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டு என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்குறான். அப்போது அந்த பொண்ணு, ஐயையோ பிடிச்சிருக்கு, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. இவங்க பேசுகிறது அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து வயசான ஒரு ஆள் கேட்டுக்கிட்டே இருக்கார். அப்போ அவரோட மனசில்,
ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசராத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். அன்னைக்கு ராத்திரி அவளோட வீட்டில் படுத்துக்கிட்டு புரண்டு புரண்டு படுத்து பார்த்தேன், தூக்கம் வரவில்லையே. அவனோட வீட்டில் படுத்துக்கிட்டு தந்தா தந்தா அவ சம்மதமும் தந்தா. அப்படி அந்த காதல் நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது 2 பேரோட கல்லூரி படிப்பும் முடிஞ்சு போகுது. இவங்க சந்தித்த அந்த பஸ் ஸ்டாப்பு புதிய காதலர்களை சந்திக்குது. ஆனால் அவங்க 2 பேரும் அந்த பஸ் ஸ்டாப்பை கடந்து போகும்போது பஸ் ஸ்டாப்பை பார்த்து ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, பொக்கிசமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. அப்படி அவங்க தொலைபேசி வழியாக காதலை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது பொண்ணோட வீட்டில் அவளுக்கு கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை பார்க்க தொடங்குறாங்க. ஆனால் நம்ம பையன் அப்போதான் வேலையை தொடங்குறான். பொண்ணும் நம்ம விரும்பின பையன் கிடைக்க மாட்டேன்னா அவளோட அம்மா கிட்ட லவ் மேட்டரை சொல்லிடுறான். பெற்றவங்களும் பொண்ணு ஆசைப்படுறாளே அப்படின்னு ஏதோ பாதி மனசோட சம்மதிக்கிறாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த பொண்ணு தன்னோட காதலங்கிட்ட சொல்லுறா. அவன் அந்த காதலன் மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த விஷயத்த பொண்ணோட பெற்றவங்க வெளிநாட்டில் இருக்கிற பொண்ணோட அண்ணனுக்கு சொல்கிறாங்க. பொண்ணோட அண்ணனும் பையனை பற்றி நல்லா விசாரிக்கிறான். அப்போதான் நம்ம பையனுக்கு வேலை இல்லைங்கிற விஷயம் தெரிய வருது. அந்த இடத்துல இருந்து தான் கதையே மாறுது. வேலையே இல்லாதவனுக்கு என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, என்னை விட 10,000 ரூபாய் அதிகமாக சம்பாதிக்கிறவனுக்கு தான் எங்கள் தங்கச்சியை கட்டி கொடுப்பேன்னு பொண்ணோட அண்ணன் புதுசாக ஒரு விதிமுறையை கொண்டு வரான். இதை கேட்ட அந்த பொண்ணும் பையனும் விடுகதையா இந்த வாழ்க்கை 2 பேரும் ரொம்பவே உடஞ்சி போகிறாங்க. அப்போதான் அந்த பையன் சொல்கிறான், எனக்கு 6 மாதம் டைம் கொடுங்க, உங்கள் பையனை விட அதிகமாகவே சம்பாதிச்சு காட்டுறேன்னு ஒரு வரியோட சொல்கிறான். அதுக்கப்புறம் என்னென்னவோ வேலை செஞ்சு பார்க்குறான். 6 மாதம் தாண்டி 8 மாதம் ஆன பிறகும் அவனால் பொண்ணோட அண்ணன் வாங்குகிற சம்பளத்தை தொட்டு கூட பார்க்க முடியலை. அப்போதான் அவன் மனசில் ஒரு ஏக்கம், காதல் வெண்ணிலா கையில் சேருமா. இந்த ஏக்கத்தோட அந்த போட்டியில் தோல்வி அடைஞ்சிடுறான். பொண்ணோட வீட்டில் வேறு மாப்பிள்ளையை பார்த்து நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டாங்க. அப்போது அந்த பையன் பொண்ணுக்கிட்ட கேட்குறான், எங்கேயாச்சும் ஓடி போடலாமான்னு. ஆனால் அந்த பொண்ணு, நான் இந்த உலகத்துக்கு நான் அந்த உலகத்துக்கு வர முக்கிய காரணம் என்னோடய அம்மாவும் அப்பாவும் தான். என்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் கண்ணீரோட பிரிகிறாங்க. நம்ம பையன் பொண்ணோட அண்ணன் வச்ச போட்டியிலையும் தோத்துட்டான், அவனோட காதல்லையும் தோத்துட்டான். அப்புறம் அந்த பையன் பொண்ணை மறக்கவும் முடியாமல் அவளோட நினைவுகளோடு காதல் என்னை பிழிகிறதே, கண்ணீர் நதியாய் வழிகிறதே அப்படி வேதனையோட அவளோட கல்யாணத்துக்கு அலையா விருந்தாளியா மண்டபத்தோட ஒரு மூலையில் நின்றுட்டு கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை, இந்த ஏழை நெஞ்சமும் நீ வாழ என்றும் பூக்கள் தூவும் அப்படி வாழ்த்துக்கிட்டு கிளம்பிடுறான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பையன் அந்த பொண்ணோட வீட்டுக்கு மேஸ்திரி வேலைக்கு போகிறான். அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவன் காதலிச்ச அந்த பொண்ணு அந்த வீடு வேலை நடக்கிறத பார்க்குறதுக்காக அவளோட புருஷனோட பிள்ளையோட வந்து இறங்குறா. அப்போ தான் அங்கே அவளோட முன்னாள் காதலனை சந்திக்கிறாள். ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் அப்போ தான் ஒருத்தர் நேரில் பார்க்குறாங்க. அப்போது அவங்க மனசில் என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு ஏக்கத்தோட ஓம் குத்தமா ஏன் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தன்னோட காதலி நேரில் பார்த்த 2-3 நாளாக அவனோட நினைப்பு இவனை தூங்க விடலை. அப்போ தான் நம்ம பையன் நினைக்கிறான், இந்த ஊரில் இனி இருந்தால்
அவளை பார்க்கும்போதெல்லாம் அவளோட ஞாபகம் வந்து நம்மளை நல்லபடியாக வாழ விடாதுன்னு பாஸ்போர்ட்டும் விசாவும் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் அந்த பாலைவன காட்டில் ஏதோ ஒரு வேலையும் பார்த்துக்கிட்டு பொழப்ப ஓட்டிகிட்ருக்கிறான்.